அன்பர்களுக்கு காலை வணக்கம். நேற்றைய பதிவிலே கந்தசஷ்டி கவசத்தினுடைய முதல் ஒரு 4 வரிகளும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்த்தோம். அதாவது அமரர் எழுதிய அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி அப்படின்னு முடித்தோம். இந்த கந்தசஷ்டி கவசம் பாடும்போது குமரனுடைய நெஞ்சே குறின்னா நம்முடைய மனசில் முருகப்பெருமான முழுசாக அப்படியே நினைச்சி உருகி மனம் கசிந்து இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும். அதே போல் அடுத்த 4 வரிகளை பார்த்தோமானால், சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்யருக்கு உதவும் செங்கதிரி விழோன் பாதமிரண்டில் பன்மதி சதங்கை கீதம் பாட கெண்கிணி ஆட மையல் நடனம் செய்யும் மயில்வாகனார் கையில் வேளாளினை காக்கவென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக வருக மயிலோன் வருக வருக அப்படின்னு பாடுறார். இந்த 8 வரைக்கும் என்ன அப்படின்னா, சஷ்டியை நோக்க சரவண பவனார் அப்படின்னா சஷ்டி திதி, அதாவது அமாவாசை பௌர்ணமி 2 திதி முடிந்த பிறகு வளர்பிறை சஷ்டி, அதே போல் தேய்பிறை சஷ்டி என்று சொல்வார்கள். பௌர்ணமி முடிந்து 6ஆம் நாள் வரக்கூடியது தேய்பிறை சஷ்டி, அமாவாசை முடிந்து 6ஆம் நாள் வரக்கூடியது வளர்பிறை சஷ்டி. இந்த 2 சஷ்டி திதிகள் வரும்பொழுதும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை நாம் எல்லோரும் முழு மனதோடு பக்தி சிரத்தையோடு பாராயணம் பண்ணினால் முழு பலன் உண்டு. அதே போல் ஜாதகத்தில் செவ்வாய் மேச லக்னமாக இருந்தாலும், மேச ராசியாக இருந்தாலும், விருச்சிக லக்னமாக இருந்தாலும், விருச்சிக ராசியாக இருந்தாலும், செவ்வாய் நீசமாக இருந்தாலும், செவ்வாய் 4, 7, 8, 12 என்ற செவ்வாய் தோஷமாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் இந்த கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் பாடி வரலாம். பொதுவாக இந்த சஷ்டி கவசம் பாடும் பொழுது நமக்கு உடலும் உள்ளமும் இணைந்து பாட வேண்டும், மனம் ஒன்றி அதிலே உருகி பாட வேண்டும். பாடி பாடி இந்த பாராயணம் பண்ணி இந்த பாடலை முழுவதும் அப்படியே மனதிலே உருவேற்றி கொண்டு மனசாலேயே தினசரி ஜெபம் செய்து வரலாம். அப்படி வரும்போது சிஷ்யருக்கு உதவும் செங்கதிரி விழோன் செங்கதிரி வேலோகிய 2 ஒளிபுருந்திய வேலாகி இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, சிஷ்யர்களுக்கு உன்னுடைய சீடர்களுக்கு நீ குருவடிவாய் இருந்து அருள் புரிந்து ஆதரிக்க வேண்டும். பாதமிரண்டில் பன்மதி சதங்கை கீதம் பாட கெண்கிணி ஆட, முருகப்பெருமானுடைய பாதத்திலே சதங்கை ஒளி நல்ல ஜல் என்று கேட்டுக்கொண்டு இருப்பதாகவும், கிண்கிணிகள் ஆட, அதாவது மணி ஒளிகள் ஒலிக்க, மையல் நடனம் செய்யும் மயில்வாகனார், இந்த மாதிரி ஒரு அமைப்பிலே முருகப்பெருமான் மயில் மீது நடனமாடி கொண்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய கையால் வேளாளினை காக்க வென்று வர வர வேலாயுதனார் வருக வருக, அதாவது இந்த மாதிரி நடனம் புரிந்து என்னை காப்பதற்கு மிகவும் விரைந்து வேகமாக ஓடி வர வேண்டும் என்று பாடுகிறார். நன்றி, வணக்கம்.